அவருக்கு வந்து 72 வயசு ஆகுது. அந்த வயசை வந்து பெருசாக வெளியே காட்டிக்காம 40 வயசு பையன் கூட இன்னைக்கு ஈக்குவலாக நடிச்சுக்கிறாருன்னா இதை விட ஒரு மிகப்பெரிய சாதனை எதுவுமே கிடையாது. 40 வயசு பையன் கூட இன்னைக்கு வந்து கொஞ்சம் தோல்வி அடைகிறானே தவிர 72 வயசுல அவர் வந்து தன்னம்பிக்கையோட தன்னோட முயற்சியோட வந்து இன்னைக்கு நிற்கிறாருன்னா அது ஒரு மிகப்பெரிய சாதனையாக நினைக்கிறோம். இப்போ நீண்ட நாட்களுக்கு அப்புறம் சிம்புவும் கமலும் இணைந்திருக்க இந்த இது எப்படி பார்க்குறீங்க? இது வந்து ஒரு வரவேற்பு அதிகமாக இருக்குது எங்களுக்கு. அதாவது இந்த சின்ன வயசுல ஒரு இளம் நடிகன் கூட ஒரு உலக நாயகன் போட்டி போடுறாரு அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய சாதனையாக தான் நினைக்கிறோம். அப்போ அவருக்கு இன்னும் வயசு குறையில தான் நாங்கள் நினைக்கிறோம். இன்னும் 10 வருஷம் கழிச்சு அவர் வந்து ஒரு கதாநாயகனாக தான் இன்னும் நடிச்சுக்கிறாரு. இந்த படம் மிக அருமையாக இருக்குது, பாருங்க, நல்லா இருக்கும். படம் எப்படி நல்லா இருக்கு. மணிரத்னமும் கமலும் இணைஞ்சு நடிச்சிருக்க இந்த படத்தை எப்படி பரவாயில்ல, நல்லா இருக்கு. ரசிகர்களோட எதிர்பார்ப்பு விருந்தளிக்கிற மாதிரி படம் பரவாயில்ல, கொஞ்சம் ஸ்லோ பண்ணாலும் நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்குது, அருமையான படங்க. தலைவர் நல்லா நடிச்சிருக்காரு, சிம்பு நல்லா நடிச்சிருக்காரு, ரொம்ப நல்லா இருக்கு. எப்படி வயசானவங்க முதற்கொண்டு இளைஞர்கள் எல்லாரும் பாக்குற மாதிரி பார்க்கலாம். நான் படம் செக்க சிவந்த தானமே நல்லா இருக்கும், செக்க சிவந்த வானமே நல்லா இருக்கும். இந்த படம் ரொம்ப ஸ்லோவா இருக்கு. படம் வந்து விண்வெளி நாயகன் இல்ல, வயல்வெளி நாயகன் தான். ஆண்டவர் கொஞ்சம் மனசை புண்படுத்திட்டாரு ஆண்டவர். விஷயம் தாங்க தரமா பண்ணாங்க. நல்லா இருக்கு. சுமாரான முயற்சி தானே. ஆமா, படம் நல்லா இருந்துச்சு, செம்மையா சூப்பரா இருந்துச்சு. கமலும் சிம்புவும் நடிச்சிருக்கிறது எப்படி பார்க்குறீங்க? செம்மையா இருக்கு. படம் செம மாசு. அவர் படத்துல சின்னவர்ன்றாரு, ஆனா அவர் சின்னவர் மறுபடியும் ஆண்டவர் ஆழ்வார் போயிட்டு ஆண்டவர் அவர் நிரூபிச்சிட்டாரு. படம் தர மாசு, குடும்பத்தோடு பார்க்கலாம், பக்கா மாசு. படத்துல பேர் சின்னவர், ஆனா இல்ல அவர் ஆண்டவர், இதை நிரூபிச்சிட்டாரு மறுபடியும். இசைகள் எப்படி சார்? அதுதான் சார் உயிரோட்டமே. படத்துக்கு பேக்ரவுண்ட் பார்த்தா அவ்வளவு மியூசி சூப்பர். சிலம்பரசனுக்கு அது பூவோட சேர்ந்த நாரும் மணக்கிற மாதிரி கமர்ஸோட சேர்ந்த சிம்பு உச்சத்துக்கு போயிட்டாரு. இதுல சிம்புக்கு இந்த படம் சேர்ந்தது சிம்போட தரமே வேற லெவலில் கொண்டு போவோம். வாழ்த்துக்கள், படம் சூப்பர். எல்லாரும் தேட்டர்ல வந்து படத்தை பாருங்க, படம் அருமையா இருக்கு. மணிரத்னம் கமல் சார் இருந்தா என்ன குவாலிட்டியா இருக்குமோ அந்த குவாலிட்டியான படம். தமிழ் சினிமாவுக்கு ஒரு புது கதை. சிம்பு ரசிகர்களுக்கும் கமல் ரசிகர்களுக்கும் இதுல சொல்லியிருக்கிறது என்ன? லைஃப் தான், நீ எப்படி ஆடினாலும் கடைசியில் நீ எங்க போய் நிப்பனா பொண்டாட்டி புள்ள குடும்பத்தோட தான் வாழ முடியும். அதுதான் லைஃப். ரஹ்மானோட இசைகள் எப்படி அருமையா இருக்குங்க. படம் சொல்லிக்கிற மாதிரிலாம் வேணாம். நீ சீரியஸா சொன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சுன்னா படம் வந்து எஸ்டிஆர் கமலுக்காக பார்த்துக்கலாம். நான் 2 பேரும் சூப்பராக நடிச்சிருக்காங்களே தவிர கதை ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே ஏதோ பார்க்கலாம். பாதி படம் கட் பண்ணிட்டாங்க, பாதி பாட்டு கட் பண்ணிட்டாங்க. சாரி, படம் இல்லை, பாதி பாட்டு கட் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்கு பரவாயில்ல பார்க்கலாம். செகண்ட் ஹாஃபும் சுத்த போரு. கடைசியில் ஏகப்பட்ட ஃபைட்டு எதுக்கு இருக்கு, எதனால் அந்த ஃபைட் வச்சாங்கன்னே தெரியல. படம் ஒரு வாட்டி சும்மா எஸ்டிஆர் சிம்புக்கும் கமலுக்காகவும் வேணா படம் பார்க்கலாம். மற்றபடிலாம் சொல்லிக்கிற மாதிரிலாம் படம் இல்லைண்ணா. படம் சூப்பராக இருக்குது சார். அதாவது இல்லை சார், படம் நல்லா இருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ் நல்லா பார்க்கலாம், போர் அடிக்காமல் போகுது. பக்காவாக எடுத்திருக்காங்க படம். ஆக்ஷன் நல்லா இருக்கு, ஃபைட்டு நல்லா இருக்கு, பிஜிஎம் சூப்பராக இருக்கு சார். பிஜிஎம் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கு. லாஸ்ட் ஒரு பிஜிஎம் வரைக்கும் என்னால் ஏஞ்சி வர முடியல, அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. மீண்டும் வந்து ஆமாம் சார். அதாவது மணிரத்னம் சார் கூட்டணியில் வந்து இது வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் திரும்ப ஒரு பிஜிஎம் நல்லா பக்காவாக பண்ணியிருக்காரு. கமல் சாரோட ஆக்டிங்கு, சிம்பு எல்லாரோட ஆக்டிங்கும் நல்லா இருக்கு. படம் போர் அடிக்காம போகுது, பக்காவாக இருக்கு சார், சூப்பராக இருக்கு. ரஹ்மானோட பேக்ரவுண்ட் நல்லா இருக்கு, மியூசிக்லாம் நல்லா இருக்கு. ரொம்ப எமோஷனல் மூவியா இருக்கு. நார்மல் மணிரத்னம் மூவியோட கொஞ்சம் எமோஷனல் ஜாஸ்தியா இருக்கு. அதே மாதிரி கமலோட ஆக்டிங் ஃபர்ஸ்ட் கிளாஸ். எப்பவுமே அவர் சொல்லது அவசியம் இல்லை, அதுவும் நல்லா இருக்கு. சிம்புக்கு நல்லா பண்ணியிருக்காங்க, அருமையா இருக்கு. பேக்ரவுண்ட் மியூசிக் இருந்தாலும் சரி, சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. அதான் நம்பர் 1. அடுத்து கமல். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கமல் சார், அப்புறம் மணிரத்னம், சிம்பு, திரிஷா, ரஹ்மான் அப்படின்னு வந்து எல்லாமே வந்து பிரபலங்களாக இருக்கிறாங்க. இது வந்து இந்த கூட்டு கலவை எப்படி இருக்கு? எல்லாருமே அவங்க பங்கு நல்லா பண்ணியிருக்கிறாங்க. பட் இன்னும் படத்தில் ஒரு சின்ன ட்ராபேக் இருக்கு, அது என்னன்னு சொல்ல தெரியல. ஸ்டோரி கொஞ்சம் லேக் ஆகுது.